பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23, 24 வசனங்கள். மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அல்லேலூயா, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாசித்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். இந்த வசனத்தின் ஆழத்தை சற்று நேரம் நாம் தியானிப்போம். ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன பேச இருக்கிறார், சற்று நேரம் நாம் தியானிப்போம். நான் உங்கள் மேல் இரக்கம் வைத்ததினாலே இதுவரைக்கும் கொரிந்துவுக்கு வராமல் இருந்தேன். உங்கள் விசுவாசத்தின் மேல் நாங்கள் அதிகாரியாக இருக்கிறதில்லை, உங்கள் சந்தோஷத்திற்கு உதவிக்காரராக இருக்கிறோன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். ஆதிக்கம் அல்ல, உதவிக்காரர். அவர் சொல்லுவது தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நிற்கும் ஊழியனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தேவனை என் ஆத்மாவுக்கு சாட்சியாக அழைக்கிறேன்னு சொல்கிறார். உண்மையான ஊழியன் மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக வாழ்கிறான். ஆமென். அப்போ அவன் வார்த்தைகளும் அவன் செயல்களும் தேவனுக்கு பொறுப்பானவைகள். வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை ஊழியத்தின் அடிப்படையாக அது இருக்கிறது. இன்னும் நம்ம பேசுவதும் செய்வதும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமா? இல்லை, குடும்பம், சபை, ஊழியம் அனைத்திலும் நாம் நேர்மை மிகவும் அவசியம். நாம் பேசுவதும் செய்வதும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமானா ஆமென். எப்போவுமே தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். அது குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லா சூழ்நிலையும் கோபத்தால் அல்ல, இரக்கத்தால் நடத்தும் தலைவராக இருக்கணும். உங்கள் மேல் இரக்கம் வைத்ததினால் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். உங்கள் மேல் நான் இரக்கம் வச்சதுனால அப்படின்னு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் தண்டிக்க வரல, காப்பாற்ற தான் வராரு அந்த கொரிந்து திருச்சபையை. பாருங்கள், ஆவிக்குரிய தலைமை என்பது உடைக்கும் பணியை அல்ல, எழுப்பும் பணி. ஆமென். ஒருத்தங்களை உடைக்கணும், வார்த்தையாலேயே அவங்கள காயப்படுத்தணும் அப்படிங்கிறது அல்ல. ஒருத்தங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழுந்து கிடந்தா அவங்கள தூக்கி எழுப்பணும். அதுதான் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய வேலை. அப்போ தேவன் நம்மை கிருபையாக நடத்துகிறார். அல்லேலூயா. இயேசு பேதுருவை நிராகரிக்கவில்லை. எக்ஸாம்பிள், இயேசு பேதுருவை நீ என்னை மறுதளிச்சிட்ட, நீ என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் மீண்டும் எழுப்புறாரு. நீ என் மீது அன்பாக இருக்காயா அப்படின்னு சொல்லி, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாகன்னு சொல்லி. அப்போ நாமும் மற்றவர்களை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர விடாமல் அவங்கள டிப்ரெஸ் பண்ணி அமுக்கி தட்டி வச்சு அவங்கள வார்த்தையினாலே காயப்படுத்தி அப்படி பண்ணக்கூடாது. அவங்கள உயர்த்தணும், தூக்கி எழுப்பணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மென்மேலும் அவங்கள வளர விடுறதுக்கு நம்மளால் முடிந்தபடி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்ம எப்போவுமே ஆண்டவர் எப்படி மற்றவங்கள இரக்கத்தோட, கம்பேஷனோட, அந்த மனதுருக்கத்தோடு செயல்பட்டாரோ அதுபோல் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறவர்கள், அது யாராக இருந்தாலும், அந்த எந்த பொசிஷனில் இருந்தாலும், அது பெற்றோராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், அனைவரும் எப்படி இருக்குன்னா இரக்கத்தோட வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். விசுவாசத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும். விசுவாசத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. வசனம் 24 சொல்லுது, உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோன்னு சொல்கிறார். ஆமென். அப்போ உங்கள் விசுவாசத்தின் மேல் நான் அதிகாரியாக இருக்கிறதில்லை. அப்போ உண்மையான ஊழியன் மக்களை கட்டுப்படுத்த மாட்டான். அவங்கள ஒரு 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 அப்படியே ஒரு பாண்டேஜுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே ஒரே ஒரு நடுவர் யாருன்னா அது கிறிஸ்து. ஆமென். அப்போ ஆவிக்குரிய அதிகாரம் என்பது சேவை செய்யும் அதிகாரம். ஆண்டவருக்காக நான் ஒரு ஊழியக்காரனா ஒரு வேலைக்காரன். ஆண்டோடைய வேலை செய்கிறது ஆவிக்குரிய அதிகாரங்கிறது. அந்த ஆண்டோடைய வேலையை செய்வது வேலைக்காரன், சர்வெண்ட். அப்போ கண்ட்ரோல் அல்ல, கேர். டாமினேஷன் அல்ல, டிசேபிள்ஷிப். அப்போ அதுதான் நம்ம ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டோட வேலை செய்கிறவர்களுடைய வெளிப்பாடு அப்படி தான் இருக்கணும். சபையில் இருக்க தலைவர்கள் மக்களை தேவனிடத்தில் வளர்க்க வேண்டும், தங்களை சார்ந்தவர்களாக அல்ல. தங்களை மட்டும்தான் பார்க்கணும், நம்ம செய்கிற காரியங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு தேவனுக்கு மக்கள் எல்லாம் தேவனிடத்தில் போய் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தேவனுக்குரிய காரியங்களை வளர வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிற தலைவர்களாக தான் சபையில் உள்ள தலைவர்கள் இருக்க வேண்டும். அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம். ஆமென். அப்போ சந்தோஷத்திற்கு உதவிக்காரர், சகாயராக இருக்கணும்.
உண்மையான ஊழியம் மக்களை சந்தோஷத்தில் நிலைநிறுத்தணும். ஆமேன். அப்போ விசுவாசத்தில் உறுதியாக நிற்க உதவுவதே இந்த ஊழியத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக சபையில் இருக்க மக்கள் நிலைத்திருக்கணும். அப்போ ஊழியம் செய்யும்போது அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கணும். அப்போ ஊழியம் மக்களின் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணணும், பெருக்கணும். அதுக்கு ஒரு கருவி தான் ஊழியக்காரர்கள். ஆமேன். சபையில் வராங்க, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. எத்தனை பேர் இருதத்தில் கஷ்டத்தோட துன்பத்தோட தேவன் என்னோடு பேச மாட்டாரா, தாகத்தோடு ஏக்கத்தோடு வருவாங்க. அப்படி வரவர்களுக்கு அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி தான் யாருன்னா ஆண்டோட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள். ஆமேன். அப்போ நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சுமை சேர்க்கிறோமா அல்லது சமாதானம் தருகிறோமா மற்றவங்கள? நம்ம வார்த்தையால் நம்ம ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறது தான். ஆனால் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில வசனத்தின் மூலமாக ஒருத்தங்களை தாக்கி பேசணும்னு நினச்சே அந்த ஆல்டரில் அந்த பலிபீடத்தில் நின்று ஒருத்தங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள தாக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த வசனத்தை எடுத்து ஒருத்தங்களை ஃபோக்கஸ் பண்ணி தாக்கி பேசும்போது அது உட்காந்துருக்க பலதரப்பட்டவர்கள் உட்காந்துருப்பாங்க. பலதரப்பட்ட இருதயத்தோட காயத்தோட ஒரு வேதனையோடு உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி என் தேவன் என்னோட என்ன பேச போகிறான்னு ஆவலோடு காத்திருக்கிறவர்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்கும். அந்த பேசுகிற வார்த்தைகள் அவங்கள உற்சாகப்படுத்தாமல் அவங்க இருதயத்தை காயப்படுத்துவதாக மாறிவிடும். அப்போ நம்ம சுமையை சேர்க்கிறோமா இல்லை அவங்களுக்கு சமாதானத்தை தருகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தின் நிலைத்திருப்பதே ஜெயம். ஆமேன். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அடித்தளமே விசுவாசம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசம் முக்கியம். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் சூழ்நிலை அல்ல, விசுவாசமே நம்மளை நிலை நிறுத்துகிறது. நம்ம ப்ரெசண்டாக இருக்க சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நம் வாயில் நல்லதே அறிக்கையிட வேண்டும். நாம் என்ன அறிக்கையிடுகிறோமோ அது நடக்கும். அது விசுவாசம். சோதனைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் போராட்டம் என்ன வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக தரிச்சிருக்கணும். ஆமேன். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புயலில் இருந்தபோது அந்த புயலில் இருந்தபோது பேதுரு இயேசுவை நோக்கின போது அவன் நிலைச்சிருந்தான். அந்த புயல் காற்று மழை கொடி எத்திருந்தாலும் இயேசு கடலில் நடந்து வராது. ஆண்டவரே நீங்கள் ஆனால் நான் நடந்து வரேன். அப்போ சுற்றி உள்ளதான் அவன் எதுவுமே பார்க்கல. அவன் நடக்கிறான், கடல் நடக்கிறான் விசுவாசத்தோட. ஏன்னா அவன் கண்கள் ஏசப்பாவை நோக்கி பார்த்துட்ருக்கு. ஆனால் ஒரு டைம் அவன் ஏசப்பா விட்டு வழி விலகி அந்த கண்களை சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான். காற்றடிக்குது, பெரும் அலை வருது, அவன் தடுமாறுறான், விசுவாசத்தில் தளர்ந்து போகிறான். அப்போ தான் கடலில் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஆகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, கைப்பிடிச்சி தூக்கி, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்ட, ஏன் அவிசுவாசமாக இருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுவது விசுவாசத்தில் நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். உண்மையான தேவ ஊழியன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பான். ஆமேன். இரக்கத்தோடு இருப்பான். ஆதிக்கம் செலுத்த மாட்டான். அவன் யாரையுமே பயங்கரமாக ரூல் பண்ணி அப்படி ஆதிக்கம் செலுத்த மாட்டான். சந்தோஷத்திற்கு உதவுவான். மக்களை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதுக்கு தேவையானதை செய்வான். விசுவாசத்தை நிலை நிறுத்துவான். ஆமேன். மக்கள் வந்திருக்காங்க, தாகத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் எழும்பி பிரகாசிக்க வைக்கிற காரியங்களை செய்கிறவன் தான் நல்ல உண்மையான ஊழியக்காரன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இரக்கத்தோடு நாம் நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்தை செய்கிறோமா? நம்மளை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாம் இரக்கத்தை காண்பிக்கிறோமா? விசுவாசத்தின் மேல் நாம் ஆதிக்கம் வைக்காமல் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சந்தோஷத்திற்கு உதவிக்காரர்களாக நாம் இருக்கிறோமா? உதவிக்கரம் கொடுக்குறோமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காரியங்களுக்காக நாம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சிந்தையோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே மே மாதமாகிய 5வது மாதத்தின்
ஆண்டவரே 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் அப்பா இடைப்பட்டீர், எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனை உமக்கு நாங்கள் எப்போதும் சாட்சியாக நடக்க எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்பா எங்களோடு பழகிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள், எங்களோட வேலை ஸ்தலத்தில் அநேகர் வேலை செய்கிறாங்க. நாங்கள் அனுதினமும் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். குடும்பத்திலே, ரிலேஷன்ஷிப்லே, உறவுகளிலே, எல்லா சூழ்நிலையும் எல்லாரோடும் இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக நான் இருக்கிறேனா? மனதுருக்கத்தோடு எல்லாரோடும் சிநேகத்தோடு நான் நடக்கிறேனா? ஆண்டவரே என்னோடு நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே நீர் என் மீது வைத்த இரக்கம், நானும் மற்றவர் மீது அந்த இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக அப்பா என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே விசுவாசத்தின் மேலே நான் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க அப்பா இந்த வசனத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்பா சந்தோஷத்திற்கு என்னால் முடிந்த அளவு என்னோட கூட இருக்கிற என்னோட வேலை செய்கிறவர்கள், குடும்பத்திலே, ரிலேஷன்ஷிப்பில், அப்பா வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை காண்பிக்கிறவர்களாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற பாத்திரமாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. விசுவாசத்தில் எப்போதும் நிலைத்திருக்க, விசுவாச அறிக்கையிட ஆண்டவரே, சூழ்நிலைகளை நாங்கள் இனிமேல் பார்க்காதபடி அப்பா என்னை நடத்துகிற தேவன் ஆண்டவரே கிறிஸ்துவே, எங்களோட கண்கள் எப்போதும் உண்மையை நோக்கி கொண்டிருக்க, சூழ்நிலைகள் காரியங்கள் எதையும் பார்க்காதபடி எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாச அறிக்கைட்டு விசுவாசத்தில் ஜெயமெடுக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறான் ஐயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருட அர்ப்பணிப்பையும் ஏசப்பா நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் அப்படியே நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீர் ஆழ்த்தத்தும் உடையவர், எங்களோடு கூட இருந்து எங்களை அனுதினமும் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை உருவாக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.